உங்க 2 பேருடைய திருமண கதையை நீங்க ஆரம்பத்திலே எவ்வளவு நேர்மையா நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னு எங்கள்ட்ட சொல்லிட்டீங்க. வேற உங்க கல்யாணத்துல நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் இல்ல எதை நீங்க மிஸ் பண்ணீங்க, அந்த மாதிரி உங்க கல்யாண கதைகள் ஏதாவது எங்களுக்கு தெரியாத சொல்லுங்களேன். நான் சின்ன வயசில் இருக்கிறப்பவே எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கோட ஆசை என்ன அப்படின்னா, இவனுக்கும் ஏதோ ஒன்று நம்ம பண்ணி வச்சுட்டு நம்ம கண்ணை மூடிட்டோம்னா அது பசங்க எப்படியா நிம்மதியாக இருப்பாங்களேங்கிறது தான். எனக்கு விவரம் தெரியாது மேடம். அப்போ எங்கேயோ ஒரு பொண்ணை கொண்டு வந்து காட்டுச்சு எங்கள் அம்மா. இது இந்த பொண்ணு நீ கட்டிக்கிறியா தம்பி அப்படின்ச்சு. எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் பார்த்துட்டு அம்மா போம்மா அப்படின்னு சொல்லி போட்டு என் வாக்கில் ஓடிட்டேன் வேலைக்கு அப்படின்னு ஓடிடுவேன். அப்புறம் நான் திருப்பூரில் அங்கங்கெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கிறப்போ எங்கள் அம்மாவும் தவறிட்டாங்க. எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறமா நான் வந்து சென்னைக்கு வந்துட்டேன்ல மேடம். ஏன்னா பிச்சை எடுத்தாலும் நம்ம உள்ளூரில் வந்து பிச்சை எடுக்கக்கூடாது, அது வந்து ரொம்ப இதாகிடும், வெளியூரில் எடுத்தால் தெரியாது அப்படிங்கிற மெயின் செட் தான். வந்து நான் சென்னையில் நான் படாத கஷ்டம் இல்லை மேடம். நான் வந்து கற்பக ஸ்டுடியோவுக்கு ஆப்போசிட்டில் தான் படுத்திருந்தேன் பிளாட்பாத்தில். அதுக்கப்புறமா அப்படியே இந்த விருகம்பாக்கத்தில் கொஞ்சம் தூரம் உள்ளே போனோம்னா அந்த மதில்ச்சுவர் ஒன்று வரும். அந்த இடத்துல வந்து இந்த பிளாட்பாரத்தில் வந்து இந்த கோணி ஒன்று போட்டிருப்பாங்க தெரியுங்களா, அது தொங்கும். அதை கொஞ்சம் இழுத்துட்டு போய் அதை ஓரம் கட்டிக்குவேன். கட்டிட்டு அந்த இடத்துல படுத்துக்குவேன். ஒரு 15 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு பெயிண்ட் வாங்கி வச்சுட்டு இந்த நம்பர் பிளேட்டெல்லாம் வண்டி எல்லாம் போச்சுன்னா அதுக்கு வந்து நம்பர் பிளேட் எழுதி தரணுங்க சொல்லி போட்டு நம்பர் பிளேட்டெல்லாம் எழுதி கொடுக்கும். இப்படி ஒரு வாழ்க்கையை நான் வந்து அதாவது என்ன ஆக போகிறேன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கேன். கல்யாணம்லாம் எனக்கு நடக்காது மேடம். அப்படி தான் நான் மெயின் செட்டில் இருந்தேன். எனக்கு ஒரு மேஜர் தலையில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க மேம். அதுக்கப்புறம் இவர் வந்து கனெக்ட் ஆகி சரி ஓகே இவ்வளோ பிரச்சனை உன்னை நாங்கள் விட்டுட்டோம், அப்பா அம்மா இல்லை நாங்களும் விட்டுட்டோன்னு சொல்லி எங்கள் அம்மா வந்துட்டு நான் என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், அவளுக்கும் இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு ஏற்றுக்குவியாப்பா அப்படின்னலாம் சொல்லி பேசி, கல்யாணம்னா என்னன்னே தெரியாது. அப்போது வீட்லேயே இருந்தேன், ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன், வீட்டில் இருந்தேன். கல்யாணம்னா என்னன்னே தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஐயோ ஓ மை காட். என்னடா இது நம்ம படிக்கவே இல்லையே, நம்ம அம்மாவும் ஸ்கூலுக்கு அனுப்பவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட ரொம்ப கேட்டுகிட்டே இருப்பேன். நான் ஸ்கூலுக்கு போகணும், என்னை படிக்க வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு 10th கரெஸ்ட் பண்ணிவிட்டு +1 +2 வந்து என்னை ஸ்கூலுக்கு அனுப்புனார். ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு ஸ்கூலில் போய் படித்தேன். அதுக்கப்புறம் பாப்பா பிறந்ததுக்கப்புறம் டப்பிங்கில் என்னை சேர்த்து விட்டார். நீ இப்படியே இருக்கக்கூடாது, நீ உனக்குன்னு ஒரு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக என்னை ஆக்கியிருக்காங்க. வாவ். நான் போய் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டாக பார்த்து கல்யாணம் சொல்லி கொடுக்குறப்போ ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க மேடம். எல்லாமே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதெல்லாம் சேர்த்து வச்சு போய் இவளை கல்யாணம் பண்ண. எனக்கு இவ வந்ததுக்கு அப்புறம் தான் மேடம் என் லைஃபே சேஞ்ச். எனக்கு ஒரு பெரிய குடும்பம் அப்படி ஒரு இருந்தான். அதெல்லாம் தாண்டி என் மகன், எங்கள் அம்மாவே எனக்கு மகளாக பிறந்து என் கூடமாக இருந்து இன்னும் எங்கள் 2 பேர்த்துக்கு வழி நடத்திட்டு இருக்கான். எனக்கு இதுதான் மேடம் பெரிய சந்தோஷம். கல்யாணத்துக்கு நிஜமான அர்த்தம் நீங்க பண்ணாதான். ஆமாம் மேடம். நீங்க 2 பேரும் சேர்ந்து வளர்ந்துருக்கீங்க. சேர்ந்து வாழ்க்கையை கொண்டு போய் அவளை இவ்வளோ தூரம் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாக கொண்டு வரதுன்னா பெரிய விஷயம். கண்டிப்பாக. ஸோ சில விஷயங்கள் சொல்லும்போது வருத்தமாக இருந்தாலும் அது ரொம்ப சந்தோஷமா. ஆமாம். வாட் எவர் யூ டிட் இஸ் கிரேட் திங்.